சிம்பிளாக கோதுமை மாவில் சக்கரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் சர்க்கரையை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். 2 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ரவை 3 டேபிள் ஸ்பூன், உப்பு, ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் நெய், பேக்கிங் சோடா, பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் இல்லைனா வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். எடுத்தோன்னே ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. இப்போது இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காக தேய்ச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணுறேன். இது வந்து பேக்கரியிலலாம் இப்படி தான் கிடைக்கும். நல்லா திக்கான டோவாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், இதுக்கு டைம் அதிகமாகும். ஸோ நல்லா லேயர்ஸ் எல்லாம் விரிஞ்சு வரும். அதான் வந்து நல்லா கிறிஸ்பினஸை கொடுக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது கூட, டீக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இதை செய்யலாம்.